அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அறிவியல் பார்வையில் இஸ்லாமும் தூய்மையும், பாகம் 5. குளிப்பதால் ஏற்படும் நன்மைகள். தூய்மையின் உச்சகட்டம் நம் உடல் முழுவதும் தண்ணீரால் தேய்த்து குளிப்பதாகும். இதனால் நாம் பல்வேறு விதமான நோய்களில் இருந்து பாதுகாப்பு அடைய முடிகிறது. மனித உடல் பல்வேறு பாக்டீரியாக்களுக்கும் பூஞ்சை கிருமிகளுக்கும் புகலிடமாக உள்ளது. அவைகள் மனித உடலின் 1 சென்டிமீட்டர் பரப்பளவுக்கு 10,000 கிருமிகள் முதல் 1,00,000 வரை காணப்படுகின்றன. ஈரத்தன்மையுள்ள கழுத்து, அக்குள் போன்ற இடங்களில் 2 சென்டிமீட்டருக்கு 10 லட்சம் முதல் 50 லட்சம் வரை உள்ளன. நாம் தேய்த்து குளிப்பதனால் 90% நுண்கிருமிகள் வெளியேற்றப்படுகின்றன. நோய்கள் பரவாமல் தடுக்க இந்த கண்டுபிடிப்புகளும் பல கருவிகளும் விஞ்ஞான வளர்ச்சியடைந்த காலகட்டத்தில் பல ஆண்டுகள் கழித்தே கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் இஸ்லாம் இறைவனின் மார்க்கமாக இருப்பதால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தூய்மை முறைகளை கூறிவிட்டது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதுவரை எதை கேட்டோமோ அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.